வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்புக்கான இயல் 3க்கான புக் பேக் क्वेश्चन பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம 10ஆம் வகுப்புல 2 இயல் நம்ம புக் பேக் क्वेश्चन பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது இயல் 3க்கான புக் பேக் क्वेश्चन. ஓகேவா? இந்த வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல டார்கெட் HVSக்கான அப்ளிகேஷன் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான ஆல் வீடியோ சோர்ஸ் அவைலபிளா இருக்கு, டெஸ்ட்டும் அவைலபிளா இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம क्वेश्चंसக்குள்ளார போலாம். கீழ்காணும் பத்தியில் உள்ள தொடர் வகைகளை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன தொடர் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த இறங்கினார் முகமது இருக்குல்ல, இறங்கினார் முற்று பெற்றுச்சு. அப்ப இது வினைமுற்று தொடர். இது என்ன? வினைமுற்று தொடர். ஓகே. அடுத்தது அவர் பாடகர். இந்த பாடகர்னு இருக்குல்ல, அப்ப இது எழுவாய். இது எழுவாயை குறிக்கக்கூடியது. ஸோ எழுவாய் தொடர். அடுத்தது பாருங்க, பாடுவதும் கேட்பதும் வந்திருக்கு. ஸோ இது வெளிப்படையா வந்ததுனால எண்ணுமை. மறைவா வந்துச்சுன்னா அது உண்மை தொகை. இங்க வெளிப்படையா வந்திருக்கிறதுனால அது எண்ணுமை. ஓகே. கேட்ட பாடல்களையும் கேட்காத பாடல்களையும் கொடுத்துருக்காங்க. இங்கே கேட்ட பாடல் அப்படிங்கிறதுனால இங்கே ஆல முடிஞ்சிருக்கு. ஸோ இது பெயரச்ச தொடர். இது என்ன? பெயரச்ச தொடர். கேட்ட பாடல். கேட்காத பாடல்கள்னா எதிர்மறை பெயரச்ச தொடர். எதிர்மறை பெயரச்ச தொடர். எதிர்மறை பெயரச்ச தொடர். கேட்காத பாடல்களையும். ஓகே. அடுக்கு அடுக்காக அப்படின்னா இதுவே அடுக்கு தொடர் தான். அடுக்கு தொடர். அடுக்கு அடுக்காக அப்படிங்கும்போது இது அடுக்கு தொடர். புரியுதா எப்படி எழுதியிருக்காங்கன்னு? ஓகே. அடுத்து பாருங்க, பழக பழக பாலும் புளிக்கும். ஸோ இதுவும் அடுக்கு தொடர் தான். பிரித்தால் பொருள் தரக்கூடியது. ஸோ இதுவும் அடுக்கு தொடர். வடித்த கஞ்சியில் ஆல முடிஞ்சிருக்கு. ஸோ இது பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடர். ஓகே. நன்றாக பேசினான். பேசினான் அப்படிங்கிறது வினைமுற்று பெற்றுச்சு. ஸோ இது வினைமுற்று தொடர். வினைமுற்று தொடர். ஓகே. வந்தார் அண்ணன் அப்படிங்கிறது இதுவும் என்ன? வினைமுற்று பெற்றுச்சு. ஸோ வந்தார் அப்படிங்கிறது வினைமுற்று பெற்றதுனால வினைமுற்று தொடர். கவிதைகளின் தொகுப்பு அப்படின்னா இது 5ஆம் வேற்றுமை தொகை. 5ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். 5ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அதாவது இங்கே பாருங்க, ஐயால் கு இன் 5ஆம் வேற்றுமையோட உருவு. ஸோ கவிதைகளின் தொகுப்பு அப்படிங்கிறதுனால இந்த 5ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். ஓகே. அடுத்து பாருங்க, இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? பின்வருவற்றில் முறையான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. முறையான தொடர் என்னன்னா, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஓகே. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது என்ன ஊர்னா பட்டினம், பாக்கம் இதெல்லாம் என்ன ஊர்னா சிற்றூர்ல வரும். பட்டினம், பாக்கம் அப்படிலாம் எதுல வரும்னா சிற்றூர்ல வரும். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல். இதோட பொருளை வேறுபடுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. அறிஞருக்கு அப்படின்னா ஐ ஆல் கு. கூங்கிறது வேற்றுமை உருபா. அது மாதிரி அறிஞரது அது ஐ ஆல் கு இன் அது 6ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்கு. ஸோ இங்க என்ன வந்திருக்குன்னா வேற்றுமை உருபு வந்திருக்கு. இங்க கூவும் அதுவும் என்ன? வேற்றுமை உருபு. காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். காசி காண்டம் என்பது என்ன சொல்றாங்கன்னா காசி நகரத்தோட பெருமையை பாடக்கூடிய நூல் அப்படின்னு சொல்றாங்க. விருந்தினரை பெறுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை என்னன்னா இன்மையிலும் விருந்து. அதாவது இன்மையிலும் இல்லாத நேரத்தில் இந்த விருந்து அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இன்மையிலும் விருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இங்கே என்ன இது மிஸ் பண்ணதை எழுத சொல்லியிருக்காங்க. நிரப்பி எழுச்சன் இதெல்லாம் சின்ன கொஷின் தான். இறகு, பறவையிடம் இருப்பது இறகு. சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது குருதி ரத்தம். மன்னரிடம் இருப்பது வாள். தங்கைக்கு மூத்தவள் அக்கா. அறிவின் மறுபெயர் மதி. நீரில் செல்வது படகு. ஓகே. அடுத்தது அகராதியில் கண்டி பொருள் தருக சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை. ஊன் அப்படின்னா இந்த ஊன்னா இறை. இந்த ஊன்னா இறை. இந்த ஊன்னா உடல், தசை. ஓகேவா? இந்த ஊன்கிறது இறை. இந்த உண்டின்னு கூட சொல்லலாம். அடுத்தது உண்டி. இந்த ஊன் உடல், தசை. ஓகே. இந்த திணை என்ன சொல்றாங்கன்னா இந்த திணை இடம், ஒழுக்கம். இந்த திணை என்ன சொல்றாங்கன்னா ஒரு வகை சாமை. ஒரு சாமை
அதாவது திணை வகைகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது சொல்லியிருக்காங்க. அன்னம், அன்னம்ங்கிறது மேல்வாய், மேல்வாய் மேல்வாய்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த அன்னம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு பறவை, அன்னப்பறவை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வெள்ளம் அப்படிங்கிறது என்னென்னா கருப்பஞ்சாற்று கற்றி, கருப்பஞ்சாற்று கட்டி இனிப்பாக இருக்கும்ல, அதை சொல்லியிருக்காங்க. இந்த வெள்ளம் அப்படின்னா நீர்ப்பெருக்கு. ஓகேவா, மீனிங் புரியுதா? ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இயல் 4க்கான புக் பேக் கொஷின் பார்க்கலாம். ஓகே, இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.